ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 6 மாதம் கெடாமல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். குட்டி குட்டி டிப்ஸாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்துக்க போகிறோம். நான் பெரிய பவுலில் 1 பவுல் இஞ்சி 1 பவுல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கிராம் கணக்குனா 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு எடுத்து நல்லா தோல் சீவி இந்த மாதிரி துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நைட்டு நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஜல்லியில் போட்டு வச்சுருங்க. நம்ம காலையில் பேஸ்ட் அரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் 6 மாதமானாலும் கெடாமல் இருக்கும். அரைக்கும் போது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். மிக்சிலையும் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சமையல் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்பளம் போட்டது வடை போட்டதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இது 6 மாதத்துக்கு கெடாமல் பார்த்துக்கணும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிற எண்ணெயை எடுத்துக்கலாம். நீங்கள் நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் கூட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிறோம் இல்லையா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. நான் முந்தின நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். காலையில் எழுந்து பேஸ்ட் அரைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து ரொம்ப மைய அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமும் கெட்டு போகாது. இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா நாம் என்ன தப்பு பண்ணுவோன்னா, ஸ்பூன் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருவோம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி போட்டு வச்சா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் போட்டு வைக்காமல் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் இஞ்சி பூண்டு வேணுமோ அப்போ நீங்கள் புதுசாக காஞ்ச ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிடணும். மறுபடியும் நீங்கள் ஸ்பூன் அதில் போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும், வாசனையும் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.